உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மிதுனம் ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சூரியன், சனி ஆகியோர் அனுகூலமான நிலைகளிலே சஞ்சரிக்கின்றார்கள். 18ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனும் சாதகமாக மாறுகிறார். மற்ற கிரகங்களால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. கார்த்திகை 18ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் சுபபலம் பெறுகிறார். வரவிற்கேற்ற செலவுகள் ஏற்படும். மாதத்தின் கடைசி வாரத்தில் நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடும். குரு பகவான் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ளதால் எதிர்பாராத செலவுகளை சமாளிப்பது கஷ்டமாக இருக்கும். சூரியன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதங்கள் மன அமைதியை பாதிக்கும். குரு பகவானின் நிலை அனுகூலமாக இல்லை. ஆதலால் திருமண முயற்சிகளில் எவ்வித முடிவும் எடுக்க இயலாத குழப்பம் நீடிக்கிறது. கணவன் மனைவியரிடையே சண்டை சச்சரவு ஏற்பட்டு அந்யோன்ய குறைவு உருவாகும். நெருங்கிய உறவினரின் உடல் நலன் பாதிக்கப்பட்டு கவலையை அளிக்கும். உத்தியோகம். பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியில் சனி பகவான் பூரண பலத்துடன் சஞ்சரிக்கிறார். மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோரின் பாராட்டுதல்கள் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது இலக்கா மாற்றம் ஏற்படுவதுடன் கூடுதல் சலுகைகளும் கிடைக்கும். வேலை மாறுதலுக்கு விருப்பமுள்ளவர்கள் இம்மாதம் முயற்சிக்கலாம். அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். தொழில், வியாபாரம். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானின் நிலையினால் உங்கள் பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதன் மூலம் லாபமும் உயரும். நிதி நிறுவனங்களின் ஆதரவு மன நிறைவை தரும். புதிய முதலீடுகளிலும் விஸ்தரிப்பு திட்டங்களிலும் அளவோடு இறங்கலாம். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு கிரகநிலைகள் உதவிகரமாக அமைந்துள்ளன. நிதி நிறுவனங்களின் உதவி உங்களை தேடி வரும். கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். உற்பத்தியை அதிகரிக்கலாம். சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் குறையும். கலைத்துறையினர். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். எவ்வித முயற்சியுமின்றி திரைப்பட நடிகைகள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் ஆகியோருக்கு மாதத்தின் கடைசி 2 வாரங்கள் மிகச்சிறந்த யோக பலன்களை அளிக்க வல்லவை. அரசியல் துறையினர். முதல் 2 வாரங்கள் அனுகூலமாக இல்லை. 3ஆம் வாரத்திலிருந்து கவலைகள் குறையும். மேலிட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்கக்கூடும். பிற கட்சிகளை பற்றி தவறாக சித்தரித்து பேசுவது ஆகியவற்றை தவிர்ப்பது மிகவும் அவசியம். ஏனெனில் தேவையற்ற வழக்குகளில் அகப்பட்டு கொள்ள சாத்தியக்கூறு உள்ளது. சிறு தவறும் பெரிய பிரச்சனைகள் உங்களை கொண்டுவிடக்கூடும் என்பதை கிரகநிலைகள் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனைத்தும் ஓரளவே சுபத்துவ பாதையில் நிலை கொண்டுள்ளன. படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் சோம்பலும் உடலை அசத்தும். கூடிய வரையில் பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் வேண்டும். உடல் நலனில் கவனம் அவசியம். விவசாயத்துறையினர். வயலில் மிக கடுமையாக உழைக்க நேரிடும். அடிப்படை வசதியிலான தண்ணீர், உரம், நவீன விவசாய உபகரணங்கள் ஆகியவற்றிற்கு குறைவிருக்காது. சூரியன் சுபபலம் பெற்று ஆதரவாக நிலை கொண்டுள்ளதால் அரசாங்க ஆதரவு சலுகைகளும் கைகொடுக்கும். பெண்மணிகள். விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் சூரியனும் சுக்கிரனும் அனுகூலமாக இருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகளை தவிர மற்றபடி நன்மைகளே அதிகமாக ஏற்படும். பரிகாரம். தினமும் காலையில் கந்தசஷ்டி கவசம் படிப்பது நல்லது. சந்திராஷ்டம தினங்கள் கார்த்திகை 19 இரவு முதல் 21 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.